இந்த அடுத்து வரக்கூடிய ஒரு 3 சிஸ்டம் சொன்னீங்க நீங்க. இந்த 3 காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் ஒரு புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்குதா? 19ஆம் தேதி வரைக்கும் புயலுக்கு வாய்ப்பு இல்ல. 19ஆம் தேதி வரை வரக்கூடிய எல்லா நிகழ்வையும் கண்காணிக்கப்பட்டிருக்கு. 19ஆம் தேதி வரைக்கும் புயல் இல்ல. எல்லாமே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல், சுமத்ரா தீவுல இருந்து இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக வரும்போது தெரியுது. சரி. குமரி கடல்ல லட்சத்தீவு பகுதியை நோக்கி போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு ஊடாக போகாது, கிழக்கு காற்றை ஈர்த்து மழைப்பொழிவை கொடுப்பது. அது எந்த அளவு மேல ஏறுதோ அந்த அளவுக்கு சென்னை கிடைக்கும். ஃபுல்லா ஏறிச்சுன்னா நெல்லூர் கிடைக்கும், கொஞ்சம் ஏறிச்சுன்னா சென்னை கிடைக்கும், கொஞ்சம் கீழே போனுச்சுன்னா கடலூர் நின்றும், இன்னும் கொஞ்சம் கீழே போனுச்சுன்னா அது டெல்டாவோட நின்றும். ஃபுல்லாவே கீழே போனுச்சுன்னா கோடியக்கரை, ராமேஸ்வரம், தூத்துக்குடி என்று அப்படியே போயிடும். அடுத்த சிஸ்டம் 11ஆம் தேதி சிஸ்டம். 19ஆம் தேதி சிஸ்டம் கொஞ்சம் வலுப்பெற வாய்ப்பு இருக்கு. காற்றழுத்த தாழ்வு மண்டலமா கண்டிப்பா கிறிஸ்துமஸுக்கு பிறகு அந்த புயல் வாய்ப்பு இருக்கு. கிறிஸ்துமஸ் பிறகு டிப்ரெஷன், நிறைய மழை பொழிவு கொடுக்கக்கூடிய டிப்ரெஷன் இருக்கு. புயலை விட அந்த டிட்வா வந்து இலங்கைக்கு தென்கிழக்கே அது வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே உருவாகி புயலாக வலுவடைந்து திரும்ப மண்டலமாக குறைந்து அதன் பின்னர் திரும்பவும் பகுதியாகவே அது வலுவிழந்து கரையை கடப்பதற்குள் 2 நாடுகளையும், தமிழ்நாடு, இலங்கை, இந்த 2ஐயும் வந்து ஒட்டுமொத்தமாக இலங்கையை புரட்டி போட்ட அளவுக்கு இல்லை என்றாலும் டெல்டா மாவட்டத்தை மிதக்கும் அளவுக்கும் சென்னை மற்றும் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட வட மாவட்டங்களை ஒரு 3 நாட்களாக இந்த சனிக்கிழமையிலிருந்து அந்த திங்கள், செவ்வாய், நேற்று, இன்று என்ன தொடர்ச்சியாக இந்த ஒரு வலுவான அமைப்பாக இது மாறி மாறி வலுவடைந்து மீண்டும் இன்னொரு சிஸ்டத்தோட இணையும் சொல்றீங்களா சார்? இந்த டிட்வா எப்போதுதான் அது முழுமையாக விலகும்? டிட்வா விலகிவிட்டது. அது உலகம் சுற்றும் வாழிவன் தான் அது. இலங்கை அதாவது எங்கே புறப்பட்டது? மன்னார் வளைகுடாவில் புறப்பட்டது, இலங்கைக்கு கிழக்கு பகுதி போனது, இலங்கை ஊடாக புகுந்தது, நாகப்பட்டினத்தை எட்டி பார்த்தது, பிறகு விலகியது, சென்னையை எட்டி பார்த்தது, பிறகு மரக்காணத்தில் நுழைந்து இப்பொழுது தாராபுரத்தில் போய் கொண்டிருக்கிறது. அது பாலக்காடு போய் கடலில் இறங்கி ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக அல்லது பகுதியாகவோ லட்சத்தீவு போகும். அது அப்படியே சோமாலியா நோக்கியோ ஏமன் நோக்கியோ பயணித்துக் கொள்ளும். அது அவ்வளவுதான். அது அங்க போய் அரபிக்கடல்ல ஒரு புது சிஸ்டம் கூட இணையும் சொன்னீங்களா? இணைந்து மீண்டும் வராது? அது மீண்டும் வராது. அது வந்து அப்படியே மேற்கு நோக்கி போயிடும். அடுத்த சிஸ்டம் 6-7 தேதியில வருதுல, அதுதான் மழைப்பொழிவை கொடுக்கும். இப்ப இந்த சிஸ்டமே 5ஆம் தேதி வரை மழைப்பொழிவை கொடுக்கும். அடுத்த சிஸ்டம் 6ஆம் தேதி மழை தொடர செய்யும். அது 8ஆம் தேதி வரை மழை இருக்கும். ஆனால் மழை எப்பொழுதுமே கிழக்கு காற்று மழை என்றாலே வெயில் அடிச்சு மதியம் 11 மணிக்கு மேல மாலை 5 மணிக்குள்ள மழை கொடுக்கும், அதிகாலை நேரத்துல மழை பொழிவை கொடுக்கும். ஆனா இந்த 11ஆம் தேதி ஒரு விஷயம் வருது பாத்தீங்களா? அது வந்து இலங்கையோட தெற்கு பகுதி வழியாகவோ இலங்கை கடந்து தென் மாவட்டங்கள் வழியாக போக வாய்ப்பு இருக்கு. அப்படி போனா கடும் குளிரை கொடுக்கும். சென்னைக்கு கடுமையான ஒரு வித்தியாசமான வானிலையை கொடுக்கும் இந்த மாசம் 11, 12, 13. ஏன்னா வட இந்திய குளிரையை தமிழ்நாடு ஊடாக தெற்கு நோக்கி இருக்கும் தென் மாவட்டங்கள் வழியாக அது அரபிக்கடல், அதாவது குமரிக்கடல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கு. டெல்டா மாவட்டங்களுக்கும் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நல்ல மழை தரும். அதனால இந்த குளிரை கொடுக்கும் வடகடலோரம். அடுத்த சிஸ்டம் தான் ஏறி வரும் போல தெரிகிறது. ஓகே. ஆனா அந்த குளிர் வந்து நீங்க சொன்னீங்க, குளிர் வந்து இந்த டிட்வா மாதிரியான குளிர், டிட்வா அந்த நம்ம தமிழக கடற்கரை நெருங்கும் போது இருந்த குளிர் இதற்கு முன்பு எப்போதும் இல்லை என்ற ஒரு பதிவு ஆகியிருக்கிறது. இப்போது மீண்டும் நீங்கள் குளிரை கொடுக்கும் என்கிறீர்கள். இந்த குளிர் வந்து அந்த கடந்த முறை அந்த ஒரு 2-3 நாட்களுக்கு ஏற்பட்ட குளிரை விட மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு குளிராக இருக்குமா? அப்படிதான் இருக்கும் அது. கண்டிப்பா வரக்கூடிய 11ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி 15ஆம் தேதி கடும் குளிர் கூடுதலாக இருக்கும். கடும் குளிர் இருக்கும். காரணம் என்னன்னா அது இலங்கைக்கு தெற்கு புறமாக கொழும்புக்கு தெற்கே மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதி வழியா குமரிக்கடல் வழியா லட்சத்தீவு போகிற வரைக்கும் இந்த குளிர் இருக்கும். ஆக 11, 12, 13, 14 இந்த தேதியில கடும் குளிராக இருக்கும். மேகமூட்டம் இருக்கும், அது மழை தராது. கடும் குளிராக மேகமூட்டத்துடன் கூடிய வானிலை இருக்கும். டெல்டாவிற்கு தெற்கே தான் தென் மாவட்டங்களுக்கு மழை இருக்கும். இலங்கைக்கு மிக மழை பொழிவு இருக்கும். அச்சப்பட வேண்டாம், இப்போ பெய்தது மாதிரி இருக்காது. ஆகவே மழை இருக்கும். ஆனால் அடுத்த சிஸ்டம் ஏறி வரும். ஆனா இப்போ 8ஆம் தேதி வரை இந்த சிஸ்டம் 9ஆம் தேதி வரை மழை பொழிவு கொடுப்பது உறுதி. வெயில் வந்த பிறகு மதிய மாலையில இடிமின்னலோட மழையோ அல்லது நல்ல ஒரு வலுவான ஸ்ட்ராங்கான குறைவான நேரத்துல நல்ல மழை பொழிவை ஆங்காங்கே எல்லா மாவட்டங்களுக்குமே கொடுக்கும். வரக்கூடிய 8ஆம் தேதி வரைக்கும் மதிய மாலை.